வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் இது எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் புக் தான், ஓகேவா? ஸோ 4th ஸ்டாண்டர்ட் புக்கெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் விஷயமே இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த 4th 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்திருக்கு. இந்த இலக்கணம் பேசிஸில் எப்படின்னா இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அதுக்கப்புறம் இந்த அதனால், ஆகவே அப்படின்னு சொல்லி நம்ம இடையில இந்த ஜாயினிங் லெட்டர்ஸ், ஜாயினிங் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ப்போம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த 4th 5th புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இது. இல்லை டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27 லெசன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே வீடியோவில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 வீடியோவில் முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எப்பயும் போல் ஒரு புக்கு எப்படி படிப்போம் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் வந்து ஒரு சைட் போயிட்டு இருக்குது. 11th கூட மொழிவளம் அப்படிங்கிற ஒரு லெசன் போட்டிருப்பேன். அதில் வந்து பழமொழிகள், ஓவை தொடர்கள் எல்லாம் மீனிங்கோட போட்டிருப்பேன். அதோட பிடிஎஃப் ஆக்சுவலாக அந்த 11th 12th ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் பிடிஎஃப்பும் நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன், டெலகிராம் சேனலில். அதே போல் அந்த ஓமை தொடர்களுக்கு எக்ஸாக்ட் மீனிங் அப்படிங்கிறது ஒரு பேஜில் உள்ளது தான், ஓகேவா? ஒரு பேஜ் பிடிஎஃப் அப்படிங்கிறது அதையுமே நம்ம ஃபைல்ஸில் போனீங்க அப்படின்னா இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இந்த டேட்டாஸ் கிடைக்காத மாதிரி இதுதான் நான் தேடி தேடி கொடுக்குறேன், ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஃபைன். இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்னை தமிழே அப்படிங்கிற லெசன் தான் இருக்குது. ஸோ இதில் அன்னை தமிழே, நாவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, எண்ணில் வளர்ப்பவளே, ஸோ இந்த மாதிரி ஒரு பாடல். இது எழுதினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் காமராஜன் அப்படிங்கிறவர் தான் இதை எழுதினது. ஸோ இதில் வந்து புக் பேக் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்பவும் முக்கியம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அன்னை தமிழே, அன்னை கூட்டல் தமிழே, இதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்குறாங்க. அன்னை தமிழே அப்படிங்கிறது தான். பிறப்பெடுத்தேன், ஸோ பிறப்பெடுத்தேன், இதை பிரிக்கும் போது எப்படி கிடைக்கும்? பிறப்பு கூட்டல் எடுத்தேன் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது மறந்துன்னை, ஸோ மறந்துன்னை, இதை பிரித்து எழுத கிடைப்பது மறந்து கூட்டல் உன்னை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிறப்படைந்தேன், சிறப்படைந்தேன் அப்படிங்கிறது சிறப்பு கூட்டல் அடைந்தேன். நெக்ஸ்ட்டு எண்ணில் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னா எனக்குள், ஓகே? ஸோ இது வந்து புக்கு நான் வேணால் இந்த 4th புக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு தமிழோட சிறப்பு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இது சொல்லணும்னு தோணுச்சு, நல்லா இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி தமிழரசன் என்பன போல தமிழ் மொழியை மட்டுமே பெயராக பயன்படுத்த முடியும். ஸோ தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி ரொம்ப இனிமையான மொழி இல்லை. ஸோ தமிழ் அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தமிழை மட்டும்தான் நேமுக்கு முன்னாடி சேர்த்துக்க முடியும். ஸோ இப்போது ஹிந்தி செல்வி ஹிந்தி அரசனோ, இல்லை இங்கிலீஷ் செல்வி இங்கிலீஷ் அரசனோ, இல்லை ஒரு போடோ லாங்குவேஜ் போடோ செல்வி போடோ அரசனோ, அந்த மாதிரிலாம் சேர்க்க முடியாது இல்லையா? தமிழ் செல்வி தமிழரசன் அந்த மாதிரி நேம் வச்சாதான் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெயருக்கு பின்னாடி சேர்க்கக்கூடிய மொழி தமிழ் மொழியாக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பனைமர சிறப்பு. ஸோ இதுவுமே தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா பனைமரம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் இல்லையா? ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ பனைமரம் அப்படிங்கிறது காய்த்து பழுக்கக்கூடியது பனம்பழம், நீண்டு வளரக்கூடியது. ஸோ வேர், தூர்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சி பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாழைப்பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாறை ஓலை, குருத்தோலை என்ற 12 உறுப்புகளை உடைய மரம். ஸோ பனை அப்படிங்கிறது எத்தனை உறுப்புகளை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க? 12 உறுப்புகளை உடைய மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பனைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கற்பக தரு அப்படிங்கிறது. இது ஐ திங்க் 12th புக்கில் என்னவோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓகே? கற்பக தரு அப்படின்னு அழைக்கப்படுவது எது அப்படின்னா பனைமரம் தான். ஸோ பாருங்கள், அது 4th புக்லேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனைமரத்தோட எல்லா பாகங்களும் பயன்படும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்புணர்ந்து நாம் பனை கொட்டைகளை சேகரித்து குளமாறு குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாப்போம். ஆக்சுவலாக அந்த பனைமரத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆணிவேர் கிடையாது, சல்லிவேர் தான், ஓகேவா? அது ஒரு சிறந்த இது.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அறிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாட்டோட சின்னங்கள். ஸோ தமிழ்நாட்டோட அரசு சின்னம் என்னென்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோவில், அந்த கோபுரம். ஓகே, அதுதான் வந்து தமிழ்நாட்டோட மாநில சின்னம். இதுதான் நம்ம தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறதுல இருக்கும். அடுத்தது பறவை எது அப்படின்னா மரகதப்புறா. ஸோ எந்த பறவை? மரகதப்புறா. அடுத்தது பாடல், என்ன பாடல் அப்படின்னா நமக்கு தெரியும், தமிழ்தாய் வாழ்த்து, நீராறும் கடலொடுத்த. என்ன மலர் அப்படின்னா செங்காந்தள் மலர். ஓகே, ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம் நான் என்ன தனியாக கொடுக்குறேன். ஓகேவா, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நடனம், என்ன நடனம்? பரதநாட்டியம். மரம், தமிழ்நாட்டோட மாநில மரம் பனைமரம். விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வரையாடு. விளையாட்டு வந்து கபடி. ஸோ வரையாடு தினம் அப்படின்னு சொல்லி எந்த நாளை நம்ம கொண்டாடுறோன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வரையாடு திட்டம், ப்ராஜெக்ட் தார் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ரெண்டும் எந்த இயர், அந்த வரையாடு திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க, வரையாடு தினம் அப்படிங்கிறது என்னைக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், வல்லமை என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ வல்லமை அப்படின்னா வலிமை. உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தாழ. உயர அப்படிங்கிறதுக்கு தாழ அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். விழுந்து அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா எழுந்து. விழுந்து அப்படின்னா என்ன? எழுந்து. கரையோரம், இதை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா கரை கூட்டல் ஓரம். ஓகே, ஸோ எல்லாமே இப்போ பார்க்க ஈஸியாக தெரியும். சீரியஸாகவே எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி வேர்ட்ஸோட மகிமைகள் எல்லாம் தெரியும். ஓகே, ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அது தெரியும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அங்கு கூட்டல் எல்லாம். அங்கு கூட்டல் எல்லாம். ஓகே, அங்கு கூட்டலுக்கு எல்லாம் வராது, அங்கே இது மாதிரி வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ சிலருக்கு வந்து இது வரலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கலாம், வராது. அங்கு கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலை ஓரம். ஸோ இதை பிரித்தோம் அப்படின்னா சாலை கூட்டல் ஓரம் அப்படின்னு சொல்லி பிரியும். அதே மாதிரி குருத்து ஓலை. குருத்தோலை அப்படிங்கிறது குருத்து கூட்டல் ஓலை. ஓகேவா, குருத்து கூட்டல் ஓலை. குருத்து கூட்டல் ஓலை. ஸோ நம்ம ஒரு வேர்டை பிரிக்கிறோம் அப்படின்னா அதை ரெண்டாக பிரிக்கும் போது ரெண்டு வேர்டுக்குமே மீனிங் இருக்கணும். அதுதான் மெயின். அதுதான் ஒரு ஈஸியான வே. அதை எப்படி ஒரு எவ்வளோ கஷ்டமான வேர்டாக இருந்தாலும் அதை பிரிக்கிறது வந்து அப்படி தான். அடுத்தது பாருங்கள், நிலவு அப்படிங்கிறது மதி, திங்கள், சந்திரன் மூணுமே நிலவை குறிக்கக்கூடியது தான். அம்மா அப்படிங்கிறத குறிக்கிறது எது? அன்னை, தாய், மாதா மூணுமே அன்னையை குறிக்கக்கூடியது. மகுடம் அப்படின்னா மணிமுடி சொல்லலாம், கிரீடம் சொல்லலாம், அணிகலன் சொல்லலாம். ஓகே, திரள் அப்படிங்கிறதோட பொருள் கூட்டம். அதுக்கப்புறம் கும்பல் சொல்லலாம், திரள். அதுக்கப்புறம் ஸோ கும்பல், நெருக்கம். ஓகேவா, திரள் அப்படிங்கிறது கூட்டம், நெருக்கம், கும்பல். ஸோ இது வந்து ஒரு பொருள் தரும், அந்த ஒரு சொல்லுக்கு பல பொருள் அப்படிங்கிறதுல இது கவர் ஆகும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இது பாருங்கள், இலக்கணத்தில் இந்த உயர்திணை அக்ரிணை ஜஸ்ட் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சும்மா இதில் கொடுத்துருக்காங்க, அதனால பார்க்கலாம். உயர்திணை அப்படின்னா ஒரு ஆண்பால் பெண்பால், இது இவங்களை குறிக்கிறது தான் உயர்திணைன்னு சொல்லுவோம். ஸோ ஆணை குறிப்பது ஆண்பால், அவன் என்ற பெயரில் சுட்டப்படும். பெண்ணை குறித்தால் பெண்பால், அவள் அப்படிங்கிற இதில் வந்து சுட்டுவாங்க. அடுத்தது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மனிதர்களை குறிப்பது பலர்பால். ஸோ பலர்பாலை குறிக்க அவர்கள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் அக்ரிணை அப்படிங்கிறது இந்த விலங்குகளை குறிக்கிறதுக்கு தான் அக்ரிணை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால், அது என்ற பெயரில் சுட்டப்படும். ஒன்றுக்கு மேற்பட்டவை இருந்தால் அது பலவின் பால். ஓகே, அது வந்து அவை அப்படிங்கிற பெயரில் வந்து சுட்டப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, அறிந்து கொள்வோம். தெனாலிராமன் அரசர் கிருஷ்ணதேவராயரோட அவையை அலங்கரித்த விகட கவி யார் அப்படின்னா தெனாலிராமன். ஸோ விகட கவி அப்படின்னா நகைச்சுவையாக பேசுபவரை குறிக்கக்கூடியது. தெனாலிராமன் சிரிக்க வைத்து சிந்தனையை தூண்டும் வகையில் பேசுவார். ஸோ தெனாலிராமனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயரோட அவையை சேர்ந்தவர். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். விகட கவி அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நகைச்சுவையாக பேசுபவரை குறிப்பது தான் விகட கவி. இது பாருங்கள், இரண்டெடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இரண்டெடுத்து அப்படின்னா இரண்டு கூட்டல் எடுத்து. ஓகே, இரண்டு கூட்டல் எடுத்து. பொங்கல் இட்டு அப்படிங்கிறது பொங்கல் கூட்டல் இட்டு.
2 எடுத்துனா 2 கூட்டல் எடுத்து பொங்கலிட்டு பொங்கல் கூட்டல் இட்டு ஆடு கூட்டல் எரு அப்படிங்கிறது ஆட்டெரு. ஓகே, ஆடெரு வராது, ஆட்டெரு அப்படிங்கிறது வரும். அடுத்தது செவ்வாய் கூட்டல் கிழமை செவ்வாய்க்கிழமை. ஓகே, செவ்வாய்க்கிழமை இக்கு வராது, செவ்வாய்க்கிழமை தான் வரும். ஸோ ரொம்ப முக்கியம் இது மாதிரி. ஓகே, லாஸ்ட் டைம் வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறது வச்சு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க சந்தி பிழையில், அதனால நோட் பண்ணிக்கணும், செவ்வாய்க்கிழமை. அடுத்தது சோளத்தட்டை. ஸோ இதை பிரித்து எழுத கிடைப்பது சோளம் கூட்டல் தட்டை. ஓகே, சோளம் கூட்டல் தட்டை. அதே மாதிரி மாட்டெரு அப்படின்னா மாடு கூட்டல் எரு, மாட்டு கூட்டல் எரு வராது, மாடு கூட்டல் எரு அப்படிங்கிறது தான் கரெக்டு. பண்படுத்தும் பழமொழிகள் அப்படின்னு ஒரு லெசனே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நாயை கண்டால் கல்லை காணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் நேற்றே அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது. ஸோ கல்லால் செதுக்கிய சிலைகள் அனை கோவிலில் இருக்கிறது. அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார், சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. ஸோ இதுக்கு தான் நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து பிரசித்தி பெற்றுச்சு. அடுத்தது குறைக்கின்ற நாய் கடிக்காது. ஸோ இதுக்குமே பொருள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். குலைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. குலைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாலை ஆட்டி குலைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும், அதுதான் குலைகின்ற நாய் கடிக்காது. ஸோ அது காலப்போக்கில் குறைக்கின்ற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஸோ யானை கிடையாது, அது ஆ நை. அதை பிரித்து எழுதினால் ஆ கூட்டல் நெய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஒரு பிரித்தெழுது அங்கே இருக்குது பாருங்கள், ஆனை அப்படிங்கிறது ஆ கூட்டல் நெய், அதாவது பசுவின் நெய். பூனை கிடையாது, பூ நெய், பூ கூட்டல் நெய், பூவில் ஊறும் தேன். அப்போ நாம் இளமையில் பசு நெய்யை விரும்பி உண்போம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். ஸோ இளமையில் ஆனை, முதுமையில் பூனை, அதை தான் சொல்கிறாங்க. ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், ஆனால் இன்று இதன் பொருள் மாறுபட்டு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். ஸோ இது வந்து ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம், ஆனால் அது தவறு. அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பது தான் சரி. புரியாமல் எதையும் மனனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது, கற்கும் போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும், அதுதான் இதுக்கான கரெக்டான மீனிங். ஓகேவா, அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும். பட் நம்ம இப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம், அது வந்து தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், யானைக்கு ஒரு சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யானைக்கு கூட்டல் ஒரு, யானைக்கு கூட்டல் ஒரு. பழச்சாறு அப்படிங்கிறது பழம் கூட்டல் சாறு, பழம் கூட்டல் சாறு. நாய் என்ன பண்ணும், குறைக்கும், நாய் குறைக்கும். ஆப்ஷன் ஏ, நாய் குறைக்கும். அடுத்தது ஆசி. ஆசி சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வாழ்த்து. ஓகேவா, ஆசீர்வாதம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்த்துறது. அடுத்தது இந்த சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பதுன்னு கேட்டிருக்காங்க. வாரச்சந்தை. ஸோ இச்சு வரும். ஓகே, சேர்த்து எழுதும்போது வாரச்சந்தை. பழமொழி அப்படிங்கிறத பிரித்து எழுதுனா பழைமை கூட்டல் மொழின்னு கிடைக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த பிரித்து எழுதும்போது வேறு மாதிரி எதுவும் பிரிச்சிடக்கூடாது. பழமொழியை பிரித்து எழுதுனா பழைமை கூட்டல் மொழி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். டாக் லெஸ் ஒர்க் மோர். ஸோ இது தெரியும் இல்லையா நமக்கு, குறைவாக பேசு அதிகம் வேலை செய் அப்படிங்கிறது. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னா உழைப்பின்றி ஊதியமில்லை. குட் கவுன்சில் ஹேஸ் நோ ப்ரைஸ். நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது. ஹேஸ் மேக்ஸ் வேஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதறாத காரியம் சிதறாது, அல்லது பதறிய காரியம் சிதறும் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இங்கே வந்து பதறாத காரியம் சிதறாது இருக்குது. ஆல் தட் glitters இஸ் நாட் கோல்டு அப்படின்னா மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஓகே, இது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிறது. ஸோ பல்லாண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா பல கூட்டல் ஆண்டு. பல் கூட்டல் ஆண்டு வராது, பல கூட்டல் ஆண்டு தான் கரெக்டு. செயலாக்கம் இதை பிரித்து எழுத கிடைப்பது செயல் கூட்டல் ஆக்கம். இப்போது கூட்டல் எல்லாம், இப்போதெல்லாம், இப்போதெல்லாம். ஓகே, ஸோ மூணுமே வந்து ரொம்ப முக்கியமானது. பேசி கூட்டல் இருந்தால், பேசி இருந்தால். வந்து கூட்டல் இருந்தது, வந்திருந்தது. ஓகே,
ஸோ இது பாருங்கள், எதிர்ச்சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்க. இதுவுமே நம்ம சிலபஸ் ஓரியன்ட் தான். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஒரு 23-24 19 செட்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து எல்லா குரூப்லேயுமே இருந்தது. அண்ட் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஒரு 2 to 3 கொஷின்ஸ், சில கொஷின்ஸில் வந்து 5 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ இது பாருங்கள், பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர். ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலை அடைவர் அப்படிங்கிறது தான் அதுக்கான எதிர்ச்சொல். பெய்யாவிட்டால் கவலை அடைவர். எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். டேஷ் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றியின் தொடக்கம். ஓகேவா? அடுத்தது, கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை. கரும்பலகை மூலம் கல்வி கற்பது புதியக்கு ஆப்போசிட் என்ன? பழைய முறை. ஓகே. பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம். பிறர் பொருளை திருடுவது அப்படிங்கிறது தாழ்ந்த குணம். ஓகே. அடுத்தது, மருத்துவமனைகளில் சத்தமாக பேசாமல். சத்தம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? மெதுவாக பேச வேண்டும். ஸோ அதுதான். ஸோ இது பாருங்கள், இதுவுமே நல்லா தான் இருக்குது. உலகம் என்பதன் வேறு சொல் என்ன அப்படின்னா பார். ஸோ இந்த இதுலேருந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. திருவிழா என்றாலே இது இருக்கும் அப்படின்னா திருவிழாவில் என்ன இருக்கும்? தேர் இருக்கும். மக்கள் சேர்ந்து வாழும் இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊர். இது இல்லாமல் உயிர்கள் இல்லை அப்படின்னா நீர் இல்லாமல் உயிர்கள் இல்லை. நீர் விட்டு தயிரை கடைந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? மோர் அப்படிங்கிறது கிடைக்கும். மரம், செடி, கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது எது? வேர். மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு தொடுப்பது போர். பூ தொடுக்க உதவுவது எது? நார் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்கள், அகர வரிசைப்படி இதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தோன்னா பாப்பா பிபி வரிசை. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இருந்தால் பாப்பா பிபி. ஓகே. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். என்னடா சின்ன குழந்தைங்க மாதிரி எழுதிட்டுருக்கோமே அப்படின்னுலாம் யோசிக்கக்கூடாது. ஸோ அப்படி எழுதினா தான் தப்பு வராது. ஓகேவா? பாப்பா பிபி பூ பே பை போ பவ் வரைக்கும் வரும். ஓகே இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு பால என்ன இருக்குது? படை. அடுத்தது பா. ஸோ ஃபஸ்ட்டு படை. அடுத்தது பால ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இல்லை. பாப்பா பீல பின்னாக்கு இருக்குது. அடுத்தது பீர்க்கு 3. அடுத்தது புத்தகம். நெக்ஸ்ட்டு வந்து பூமி. அடுத்தது பெட்டி. அடுத்தது பைந்தமிழ். அடுத்தது பொத்தான். அடுத்தது போர்வை. அப்புறம் பௌத்தம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து படை, பின்னாக்கு, பீர்க்கு, புத்தகம், பூமி, பெட்டி, பைந்தமிழ், பொத்தான், பௌத்தம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆர்டர். ஸோ இந்த 4th புக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதான். ஸோ வெற்றி வேர்க்கை. ஸோ வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பெயர் என்ன வழங்கப்படுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். 10th புக்கில் இருக்கும். ஸோ வெற்றி வேர்க்கையை எழுதினது யார்? அதிவீரராம பாண்டியர். ஓகே. இவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இதில் புக் பேக்ஸ் பார்க்கலாம். தென்னீர் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா தெளிந்த நீர். தென்னீர்னா என்ன? தெளிந்த நீர். ஆல் இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா ஆலமரம். கயம் அப்படின்னா நீர்நிலை. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். கயம் அப்படிங்கிறது நீர்நிலை. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது புரவி. ஸோ புரவி அப்படின்னா குதிரை. ஓகேவா? பெரும்படை அப்படிங்கிறது பெருமை கூட்டல் படை. ஸோ இது வந்து ஒரு பண்பு தொகை. அதை பிரிக்கும் போது மை விகுதி வருது இல்லையா? பெரும்படை, பெருமை கூட்டல் படை. நிழல் கூட்டல் ஆகும் அப்படின்னா நிழல் ஆகும். ஓகே. நிழல் ஆகும். ஸோ இது பாருங்கள், பொருத்தமான நிறுத்தற்குறியீடுக நமக்கு இது வந்து இருக்குது சிலபஸில். ஸோ ஆஹா என்ன சுகம் தெரியுமா? ஓகேவா? இது வரும். என்னை கட்டி போடுகிறார்கள். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் மேபி ஒரு ஃபுல் ஸ்டாப் மட்டும் வரும். என்னை கட்டி போடுகிறார். அடுத்தது ஆஹா இது என்ன பிரமாதம். ஸோ ரெண்டுக்குமே ஆச்சரியக்குறி வரும். நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? கொஸ்டின் மார்க். ஓகேவா? காய்கறி கடையில் தேவையான தக்காளி, கத்தரி, புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். ஸோ இதுக்கு வந்து கமா வரும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு கமெண்டில் சொல்லலாம்.
ஸோ ஒரு அறிந்து கொள்ளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீன்களில் 22,000 வகையான மீன்கள் உள்ளன. இவற்றுள் மிக சிறியது எது அப்படின்னா கோபி வகையை சேர்ந்தது. இதன் நீளம் 13 மில்லிமீட்டர். மிக பெரிய மீன் எதுனா திமிங்கல சுறா. ஸோ இதோட நீளம் எதுன்னு அப்படின்னா 18 மீட்டர். ஓகேவா, இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் தான். மேபி இந்த மாதிரி கூட கேட்டாலும் கேட்டு வச்சுருவாங்க. ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் மக்களே சொன்னேன். ஸோ இந்த கொஷின் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. இணைப்பு சொற்களை அறிவோமா. ஓகே, இணைப்பு சொற்களை அறிவோமா அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிறத அப்படியே அந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. 4th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ளது. ஸோ இந்த அதனால் ஆகவே அப்படிங்கிறது வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா. ஓகே, அதனால் நல்லா பார்த்துக்கலாம். இந்த புக்கில் உள்ளதாக கேட்குறாங்க. ஸோ இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஆன்சர் போட்டுற முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். பருவமழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. ஸோ பருவமழை பெய்ததால் ஏரி குளங்கள் நிரம்பிச்சு. அப்போ அதனால் அப்படிங்கிற ஒரு அதை இணைக்கிற சொல் வரணும். காற்று பலமாக வீசியது, மரங்கள் வேரோடு சாய்ந்தன. எதனால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன அப்படிங்கிறது. ஸோ காற்று பலமாக வீசியது, அதனால் அப்படின்னு இந்த இடத்துல போட்டோன்னா தப்பு. ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா, பருவமழை பெஞ்சனால குளங்கள் நிரம்பின. காற்று பலமாக வீசிச்சு, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. ஓகேவா, பூத்திருந்துச்சு இருந்தாலும் பறிக்க மனமில்லை. எனினும் தன் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். ஓகே, ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். ஸோ இதில் ஒரு குழப்பக்கூடிய கொஷின்னா ஐ திங்க் இதுதான். இந்த பருவமழை பெய்தது அதனால் போட்டுருவோம், காற்று பலமாக வீசியது அதனால் போட்டுறக்கூடாது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக. சாலை எங்கும், சாலை கூட்டல் எங்கும். அடுத்தது சுண்டி இழுக்கும், சுண்டி கூட்டல் இழுக்கும். ஆப்ஷன் டி. ஓகேவா, ஓடி கூட்டல் ஆடி, ஓடி ஆடி, ஓடி யாடி. ஆப்ஷன் சி. காலை கூட்டல் பொழுது, காலை பொழுது. ஓகே, வரகு கூட்டல் அரிசி, வரகரிசி. உணவு கூட்டல் அழிக்க, உணவளிக்க. ஓகேவா, இது பாருங்கள் சிலபஸில் இருக்கிறது. அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அது படித்து கீழே உள்ள கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணலாம் பாருங்கள். சிறுதானிய உணவுகளே நம் உடல் நலத்திற்கு ஏற்றவை. குதிரை, வாளி அரிசி, திணை, வரகரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம், பனி வரகு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி போன்றவை சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்களை கொண்டு பல உணவு வகைகளை மண்பானைகளில் சமைத்து பயன்படுத்துவது மிகவும் நல்லது. நாம் உண்ட உணவு முழுமையாக செரித்த பிறகுதான் அடுத்த வேளை உணவை உண்ண வேண்டும். இதைத்தான் நம் முன்னோர்கள் பசித்து புசி என்றனர். இவற்றை தவிர்த்துவிட்டு துரித உணவுகளை உண்ணத் தொடங்கியதே பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது. சிறுதானிய உணவுகளை உண்போம் அப்படின்னு சொல்லி பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எவ்வகை உணவு முறை நமக்கு ஏற்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிறுதானிய உணவுகளே நம் உடல் நலத்திற்கு ஏற்றவை. அப்போ ஃபஸ்ட்டு லைன் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிறுதானியங்களுள் எவையேனும் 4 எழுதுக. ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. குதிரைவாளி அரிசி, திணை, வரகரிசி. ஸோ இதில் ஏதாவது 4 எழுதணும். துரித உணவு வகைகளை உண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த சிறுதானியங்களை கொண்டு பல உணவு வகைகளை மண்பானையில் சமைத்து. ஓகே, லாஸ்ட் லைன் தான் இதுக்கு ஆன்சராக வரும். இவற்றை தவிர்த்து விட்டு துரித உணவுகளை உண்ணத் தொடங்கியதே பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணம். ஸோ துரித உணவுகளை ஏன் உண்ணக்கூடாது அப்படின்னா நோய்கள் எல்லாம் அதனால தான் வருது. அதனால் துரித உணவு வகைகளை உண்ணக்கூடாது. ஸோ இதான் 3 கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இது வந்து இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது நேரிணை.
ஓகே, இரண்டு எதிர் சொற்கள் எதிரெதிர் கருத்தினை வெளிப்படுத்துவது எதிரிணை. ஓகே, ஒரே கருத்தினை வலுப்படுத்தினா அது நேரிணை. இரண்டு சொற்கள் ஒரே கருத்தை. அதே இரண்டு எதிர் சொற்கள் எதிரெதிர் கருத்தினை வலுப்படுத்துவது எதிரிணை. நேரிணை எதிரிணை அப்படிங்கிறதும் சிலபஸில் இருக்கக்கூடியது தான். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, சீரும் சிறப்புமாக ஓங்கி உயர்ந்த நேரிணைக்கு. ஸோ சீரும் சிறப்பும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான மீனிங்கில் வரக்கூடியது. ஓகேவா, அதனால இது நேரிணை. ஓங்கி உயர்ந்த, ஸோ ஓங்கி அப்படின்னாலும் பெருசு, அந்த உயரமாக வளரக்கூடியது. உயர்ந்த அப்படின்னாலும் உயரமாக வளரக்கூடியது. அடுத்தது எதிரிணை அப்படின்னா இரவு பகல். ஸோ இரவோட ஆப்போசிட் என்ன? பகல். மேடுக்கு ஆப்போசிட் என்ன? பள்ளம். அப்போ ரெண்டும் வேறு வேறு மாதிரி வந்துச்சு அப்படின்னா, ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா அது எதிரிணை. அதுவே ஒரே மீனிங்கில் வந்துச்சு அப்படின்னா நேரிணை. ஓகேவா, அதான் நேரிணை எதிரிணை அப்படிங்கிறது. வேறு ஒன்றுமே இல்லை. நேரிணை அப்படிங்கன்னா ஒரே பொருளில் வரக்கூடியது. எதிரிணை அப்படிங்கிறது ஆப்போசிட் வேர்டில் வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கல்லணை பற்றி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கரிகாலன் கட்டிய கல்லணை. ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கல்லணை அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கல்லணையை கட்டியது யார்? கரிகாலன் அப்படிங்கிற மன்னன் தான். ஸோ கரிகாலனை பற்றி தெரிந்து கொள்ளணும். கரிகாலனை பற்றி கொடுத்துருப்பாங்க இதில். சோழ அரசர்களில் கரிகாலன் வந்து சோழன் இல்லையா, அது நமக்கு நல்லா தெரியும், கரிகால சோழன். ஸோ இவரது இயற்பெயர் வளவன். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா அவரோட பேர் திருமாவளவன். டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் இது. ஸோ கரிகாலனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன். ஓகேவா, ஸோ அப்போ அவருக்கு ஏன் கரிகாலன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு தீ விபத்தில் அவரோட கால் வந்து கருகிரும். அதனால தான் கரிகாலன் அப்படிங்கிற பெயர் வந்து வந்திருக்கும். ஸோ அவர் கல்லணையை கட்டின முறையை பற்றி கொடுத்துருப்பாங்க. தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை எதுனா கல்லணை தான். உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் அப்படிங்கிறது இந்த கல்லணையை தான் சொல்லுவாங்க. ஸோ பழந்தமிழரோட கட்டுமான திறனுக்கு சான்றாக இருப்பதும் இதுதான். அதை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா, காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தது யாரு? கரிகாலன். ஓகேவா, அப்போது இப்போ இருக்கிற மாதிரி இரும்பு கம்பி சிமெண்ட் எல்லாம் வச்சு கட்டினாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ சிமெண்ட்டுக்கு தமிழ் பெயர் பாருங்கள், பைஞ்சுதை. என்னது? பைஞ்சுதை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலலாம் ஆக்சுவலாக எல்லாமே படிக்க வேண்டியதாக இருக்காது. பட் நான் இப்போ அங்கங்கே சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே இந்த புக்கில் படித்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இதை எடுத்து வந்து நீங்கள் நியூ புக்கில் வந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கத்தில் எழுதி வச்சுருங்க. நீங்கள் அப்பப்போ படிப்பீங்கல்ல, ஸோ அது பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரிதான். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஸோ இப்போ சிமெண்ட் அப்படிங்கிறது பைஞ்சுதை. இதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த தமிழ் பொருள் உள்ள வேர்ட்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பீங்கல்ல, அதுக்கு கூட இதை எழுதி வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி கட்டினாங்க அப்படின்னா, பெரிய பாறைகளை கொண்டு வந்து அந்த ஆற்றுல போட்டுட்டு அந்த பாறைகளுள் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்று, ஸோ அந்த பாறை மேலே வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண், ஓகேவா, ஒட்டும் களிமண்ணை பூசி ரெண்டும் ஒன்றோடொன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர். ஸோ இது பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் உறுதியோடு நிற்கிறது. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டிருக்காங்க. ஸோ இது எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஸோ இது வந்து காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறுன்னு சொல்லி 4ஆக பிரியுது. ஸோ இந்த மாதிரி டேட்டா மேலே கிளாஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ 4ஆக பிரியுது: காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு. ஸோ காவிரி ஆறு பிரியும் இடத்தில் தான் கல்லணை கட்டியிருக்காங்க. திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள் இதனால் பயன்படும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கரிகாலன் பற்றியும் கல்லணை பற்றியுமானது. இது பாருங்க, துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னா துன்பம். ஓகேவா, இங்கே இருக்கு பாருங்க, துன்பம். வியத்தகு அப்படின்னா ஆச்சரியம் தரும். முறியடித்து அப்படின்னா தகர்த்து அப்படிங்கிறது தான் முறியடித்து. சூழ்ச்சி அப்படிங்கிறது வந்து தந்திரம். ஓகேவா, ஸோ இதுதான் இதோட பொருள். பெருவெள்ளம், ஸோ பெருமை கூட்டல் வெள்ளம். தங்கி இருந்த, தங்கி கூட்டல் இருந்த. அமைந்துள்ளது, அமைந்து கூட்டல் உள்ளது. அரசு கூட்டல் ஆட்சி, அரசாட்சி, அரசாட்சி. நீர்ப்பாசனம், நீர்ப்பாசனம். ஓகேவா, ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ எதிர்ச்சொல் பாருங்கள், தொலைவில் அப்படின்னா அருகில், எதிரிகள் நண்பர்கள், பழமை புதுமை, அடித்தளம் மேல்தளம், பெரிய சிறிய.
கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர். தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு எது அப்படின்னா கொள்ளிடம். கல்லணையை கட்டிய அரசன் கரிகாலன். கல்லணை டேஷ் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்று அப்படின்னா பழந்தமிழர். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள் கல்லணை, மேட்டூர் அணை, வைகை அணை, சாத்தனூர் அணை, பவானிசாகர் அணை. ஸோ சாத்தனூர் அணை எந்த ஒரு ஆற்றுக்கு மேலே கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து அளவள்ளியப்பா பற்றி கொடுத்துருப்பாங்க. மலரும் உள்ளம் எனும் நூலின் 2ஆம் தொகுதியில் அமைந்துள்ள பாடல் இங்கே லெசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாடியது யாருன்னா அளவள்ளியப்பா. இவர் வந்து குழந்தைகளுக்கான கதைகள் பாடல்களை மிகுதியாக பாடியதால் இவர் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா குழந்தை கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்போ குழந்தை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா அளவள்ளியப்பா அப்படிங்கிறவர் தான். ஸோ பெயர் இல்லாத, பெயர் கூட்டல் இல்லாத, இதில் பெயர் கூட்டல் இல்லாத ஆப்ஷன் பி. மேலே அப்படின்னா கீழே எதிர்ச்சொல். சோழ கொல்லை பொம்மை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. உயிரற்ற பொருள். அசைய கூட்டல் இல்லை, அசையவில்லை. நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் என்ன அப்படின்னா நாளும். ஓகேவா, நித்தம் அப்படின்னா நாளும் அப்படிங்கிறது தான் பொருள். இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ஓகே ஃபைன். ஓகே, இன்றைக்கி 10 லெசன்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கன்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அண்ட் கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னா இதில் 27 லெசன்ஸ் இருக்கா, இன்னொரு வீடியோவில் முடிச்சிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th. ஸோ 5th வந்து இன்னும் நிறையவே டேட்டாஸ் இருக்குது. அந்த இணைப்பு சொற்கள், அப்புறம் இதிலேயே நேரிணை எதிரிணை இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இலக்கணம் ரிலேட்டடாக, அப்புறம் இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகலாம் நிறைய இருக்குது. ஸோ கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னா சொல்லுங்கள். ஓகே, பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு எதுக்கு போகலாம் அப்படின்னா அந்த 8th 9th 10th சொன்னேன் இல்லையா. ஸோ 11th 12thலையுமே ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் சில லெசன்ஸ் இருக்குது, ரொம்ப லென்த்தாக இருக்குது. நான் அது உங்களுக்கு இது பண்ணி சொல்கிறேன். அது போக 8th 9th 10th 2003 to 5th எடிஷன் அப்படிங்கிறது அது வந்து இலக்கணம், ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் தான். ஸோ இல்லைனா அதுக்கு மூவ் ஆன் ஆகிக்கலாம். ஸோ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட வில்லிங் பொறுத்தது தான். ஸோ இதை பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.